நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு மேய்க்கிறீங்க? ஒரு 5-6 வருஷம் இல்லை. 5-6 வருஷம். அவ்வளோதான். ஆஹா. எத்தனை ஆடு இருக்குது மொத்தம் உங்ககிட்ட? ஒட்டு 25 இருக்கும். 25 இருக்கா? ஓ, 25 ஆடு வந்து இந்த கருப்பாடு, அதான் வெள்ளை ஆடு சொல்லுவாங்க. வெள்ளாடு. ஆஹா. இது குட்டிலேயே வாங்கினீங்களா இல்லை வந்து பெருசாக இருக்கும்போது வாங்கினீங்க? இல்லை இல்லை இல்லை, இது குட்டி போடுற இது இல்லை வாங்குறது. அது வாங்கிட்டு அது குட்டி போடுறது இல்லையா, அதுதான் பெருசு பண்ணிக்கிறது. ஓஹோ, சரிங்க. இது குட்டி நீங்கள் வந்து உருவாக்குனதா? ஆமாம் தான். முதல்ல எத்தனை ஆடு வாங்க வச்சுருந்தீங்க? முதல்ல வந்து ஒரே ஒரு ஆடு வாங்கிருந்து. ஒரே ஒரு ஆடு தான் வாங்கினீங்களா? எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அந்த ஒரு ஆட்டுலேருந்து இப்போ 20 ஆடா? 25 ஆகுது. அது வித்துன்னு இருக்கிறேன். வித்துட்டு இருக்கீங்களா? வித்துன்னு இருக்கிற ஒரு 30 வித்துன்னு இருக்கிறேன். ஆஹா. அந்த வியாபாரம்லாம் எப்படி பண்ணுறீங்க? அது வந்து நல்லா சைஸ் மேலே போகுது. சைஸ் இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவீங்களா, அவங்களே வந்து வாங்கி போயிடுவாங்க? அவங்கள தான் வந்து வாங்கின்னு போகிறாரு. இது நாட்டி இல்லையா, நாட்டி வந்து கேட்டுக்கின்னு வாங்கின்னு போகிறாரு. அவங்களே வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. ரெண்டாவது வந்துட்டு அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அவங்க வந்து எப்படி உங்களை வந்து ஆல்ரெடி இந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு வந்து தேடிட்டு வருவாங்களா? தெரியும், நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு தெரியும். அவங்களுக்கு வந்து வாங்கின்னு போகிறாரு. ஓஹோ. அவங்க மாமூலி கிராக்கி இருக்கிறாரு. இல்லை வேணுமா ஆள் வந்து ஆடு பார்க்குறாங்க இல்லையா, இல்லை வேணுமா வந்து வாங்கின்னு போகிறாரு. சரி சரி. இப்போ கறிக்கு மட்டும் இல்லாமல் வேறு வளர்க்குறதுக்கும் கொண்டு போகிறாங்களா? ஆமாம், வளர்க்குறதுக்கும் வாங்குறாரு. பெண்ணுங்களை வந்து விளக்குறதுக்கு, ஆம்பளை வந்து கட்டாவ் பண்ணுறதுக்கு போகுது. ஓ ஓ ஓ ஓ. இப்போ அது வந்து பெண் ஆட்டுக்குட்டி வந்து வளர்க்குறதுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஆமாம். எங்கள் பண்ணையில் எங்கேயாவது வளர்ப்பாங்களா? ஆமாம் ஆமாம். ஆஹா. சரிங்க. இப்போ ஒரு ஆடு வாங்கிட்டு 25 ஆடு உருவாக்குனீங்க, நடுவில் நிறைய விற்றுட்டீங்க. அது போக வந்துட்டு இந்த ஆட்டுகளுக்கு தேவையான உணவெல்லாம் எப்படி இங்கே கிடைக்குதா இந்த ஏரியாவில்? கிடைக்குது. எப்படி இந்த மாதிரி காடு காடில் பொலால அதுக்கு கிடைக்குது, நல்லா கிடைக்குது. ஆஹா. இங்கே நீங்கள் அது போக நீங்கள் வீட்லேயே உணவு போடுவீங்களா? வீட்டில் தான் போடும். உள்ளி நல்லா ஜோளம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கு போடுவீங்க. உள்ளி வந்து நம்மளதான் கிடைக்குது நம்ம பொலால. காலையில் எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வருவீங்க ஆட்டை? மாமூலி இந்த வெயில் காலத்தில் சீக்கிரம் 8 மணிக்கு வெளியே வந்து 12 மணிக்குள்ளே போயிடுவோம். திருப்பி வீட்டுக்கு போயிடுவீங்க? வீட்டுக்கு போய் சாயங்காலம் திருப்பி எடுத்துகிட்டு வருவீங்க? சாயந்தரம் வந்து 4 மணிக்கு. 4 மணிக்கு திருப்பி கொண்டு வருவீங்க? வந்து திரும்பி 6 மணிக்கு ரிட்டர்ன் போயிடுவீங்க. ஓகே. நீங்கள் இந்த ஆடு வளர்க்கும் போது இந்த மாதிரி கொண்டு வரீங்க இல்லையா வெளியில், இந்த காடு இந்த மாதிரி செடிகள் இருக்கிற இடங்கள் புல் இருக்கிற இடங்கள் மேய்ச்சிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்க? எதுவும் பிரச்சனை இல்லை. எதுவும் இல்லை. சரி சரி. மற்றபடி எதுவும் அனிமல்லாம் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாது இல்லை? இல்லை அதுன்னு நல்லா காத்துன்னு இருக்குன்னு நம்ம. நீங்கள் அப்போ கூடவே இருக்கிறதால எதுவும் வராது? இருந்தாலும் சவுண்டு பண்ணிக்கின்னு சிறுத்தை இருக்கும், சவுண்டு பண்ணணும். சவுண்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எதுவும் வராது? நல்லா எதுவுமே இல்லை. சரி. இந்த ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஆடா இல்லை வந்து வேற எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் கர்நாடகாவில் இருக்கிறது தான். எப்படி நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கீங்க, அழகாக தமிழ் பேசுகிறீங்க, எப்படி அது? நான் ஃபஸ்ட்டு பூ மார்க்கெட்டில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போல்லாம் தமிழ் தெரியும். ஆஹா. ஓ, அப்போ வந்து பூ மார்க்கெட்டில் வேலை செய்யும்போது மார்க்கெட்டு அவங்க கூட பேசி ஆளெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால திருவண்ணாமலை ஆளெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓஹோ. அதனால தமிழ் பேச கற்றுக்கிட்டீங்க. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 45. இந்த தொழில் வந்து பிடிச்சி தான் பண்ணுறீங்களா? இந்த தொழில் பிடிச்சிருக்கு, இன்னும் பண்ணுவீங்க, தொடர்ந்து பண்ணுவீங்களா? ஆஹா. இப்போ இது போக வந்துட்டு இந்த ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியூருக்குலாம் அனுப்புறீங்க? வெளிநாடுகள்லாம் இல்லை, லோக்கலில் சாப்பிடுவாங்க. லோக்கல்லே எல்லாமே சரியாயிடும்ல? இப்போது தோட்டத்தில் அது போக தோட்டத்தில் வந்து வளர்க்குற ஆட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி திறந்த வெளியில் வளர்க்குற ஆட்டுக்கும் மேய்க்கிற ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இது ஒரு வைத்தியம் மாதிரி. இது எல்லாம் நல்லா மெடிசன் கிடைக்குது இதில் சாப்பிட்டா. அவங்களதெல்லாம் நல்லா இருக்கிறது இல்லை. அந்த மட்டன் டேஸ்ட் கூட வருதில்லை. இது எல்லாமே சாப்பிட்டுக்கின்னு போகிறது. நல்லா மெடிசன் சாப்பிட்றது. எல்லா தழை செடி கொடிகள் எல்லாமே சாப்பிடுறது. அதோட இது ரேட்டு கூட கொஞ்சம் நிறைய தான் வியாபாரத்தில். அப்படிதான். இதுக்கு தனி ரேட் அதிகம். அதிக ரேட் இது. ஓஹோ. தோட்டத்தில் வளர்க்குறது வேற, பண்ணையில் வளர்க்குற ஆட்டுக்கு வேற ரேட்டு. அதுக்கே ரேட்டு கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ரேட் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு ரேட்டு தான். சரி.
இது போக அந்த குறும்பை ஆடுகள்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை. ஆடு வளர்ப்பு வந்து லாபமாக நஷ்டமாங்க? லாபம் இருக்கும். லாபம் தான் இருக்கும். விவசாயம் செய்கிற ஆளுக்கு இது லாபம் தான். லாபம் தான். லாபம் தான். அது வந்து முதலீடு போடுறது வந்து சின்னதாக ஒன்று போட்டு சிறு தொழில் மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கி அது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து லாபம் பார்க்கலாம். இது ஒன்று தான் இல்லை, நம்மளது விவசாயம் கூட பண்ணுறோம் இல்லையா? விவசாயம் எல்லாமே லாபம் இருக்கும். ஒரு ரைத்தா வந்து எல்லாமே செஞ்சா லாபம். லாபம் அது கரெக்டாக வந்து லாபம் இல்லை, இது ஒன்று தான் கஷ்டம் இருக்கும். விவசாயம் பண்ணணும், ஆடு மாடு எல்லாம் வச்சுன்னு இருக்கணும். ஒரு ரைத்தானாக்கா ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சு தான் லாபம் பண்ணணும். வெரி குட் வெரி குட்ங்க. ஸோ ஆடு வளர்ப்பு வந்து லாபம் தரும் தொழில் தான். லாபம் தான், ஆடு லாபம் தான். சரி சரிங்க. ஒரு 14 மந்த்துக்கு 3 வாட்டி குட்டி போடுறது. 14 15 குட்டி போடுறது. அது நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட கொடுத்தா நல்லா இதாகுது. சரி சரி சரிங்க. ஸோ ஆடு வளர்க்கலாம், எல்லாருமே வந்து தாராளமாக ஆடு வளர்க்கலாம். சரி சரிங்க. நல்லா அழகாக வந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி. அதே போல் வந்து நீங்கள் நிறைய ஆடுகள் வாங்கலாம், நிறைய பெரிய தொழில் பண்ணணும். ஸோ வாழ்த்துக்களுங்க. அதுபோல் வந்து அழகாக தமிழ் பேசுகிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பக்கா கிட்டே ராஜா தானே. ஒரு இந்தியன்னாக்கா எல்லா பாஷையும் தெரியணும். எல்லா பாஷையும் தெரியணும் கண்டிப்பாக. ஒரு ஜெயலலிதாக்கே 14 மாதம் வருது, நம்மளுக்கு தமிழ் வந்தா என்ன? சரி சரி சரிங்க. இப்போது ஸோ நல்லா பேசுனீங்க. கண்டிப்பாங்க தமிழ் பேசுகிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் நிறைய தொழில் பண்ணி நிறைய பெரிய தொழிலதிபராக வரணும், நிறைய ஒரு 100 200 ஆடுகள் வளர்க்கணும். வாழ்த்துக்களுங்க வாழ்த்துக்களுங்க.